Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Grade 7 Walaikum students. salam, sir. That means soil. Inshallah, continuously I'm going to explain that one. So now we will move to the unit. Before going into the unit, I have one advice. No, I have one advice for you all, right? And in the components sambandhama last week solithandan. Adula number one, first already we have studied about organic materials. Right, we studied regarding organic materials found in the soil, right? That one we studied here, right, last week. Organic materials, and we studied about soil components. In soil components we studied soil minerals, soil organic materials, and after that we studied soil air, and after that soil water, right, and soil microorganisms or soil organism. So last week I told you that I'm going to explain. Last week I told you that I will explain this practical, right? Last week I told you that I'm going to explain this practical this week. So this is not a very big practical. It's an easy practical, very simple practical, right? In this practical, what they are doing is you need 2 test tubes, rendu test tube theva, and you need milk, right? You know what is milk, and you need cotton. Cotton nu sonna thuni, cotton thuni theriyum thane. Adhe mari spoil soil sample. இன்னைக்குல கொட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. கொட்டுன்னு துணி எடுக்காம நாங்க என்ன பஞ்சு எடுத்தாலும் நல்லா, கொட்டுன்னு பஞ்சு அப்படி இல்லாட்டி ஏதாவது சரி, கொட்டுன்னு துண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரைட்? இப்ப என்ன வாட் இஸ் திஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் மில்க் இன் 2 டெஸ்ட் டியூப்ஸ். 2 டெஸ்ட் டியூப்லயும் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, யூ ஆர் டேக்கிங் மில்க், இதுக்குள்ளேயும் மில்க ஊத்துறீங்க, இதுக்குள்ளேயும் மில்க ஊத்துறீங்க. அண்ட் ஆஃப்டர் தட் யூ ஆர் டேக்கிங் 2 sand samples, அப்படி 2 soil samples. soil samples னா ஒரே இடத்துல இருந்து soil, ஒரே இடத்துல இருந்து soil கொஞ்சம் எடுக்கிறது, அதை ரெண்டா பிரிக்கிறது. பிரிச்சு first what you are going to do is, right, ஒண்டுக்குள்ளக்க, ரைட், ஒரு இதுக்குள்ளக்க போடுற மண்ணை போடுறதுக்கு முன்னக்க சும்மா, ரைட், என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுக்குள்ளக்க மண்ணை ஒரு மண்ணை இந்த மில்க்குள்ளக்க போட போறேன். in this milk I am going to put a soil here. இந்த மில்க்குள்ளக்க அடுத்த மண்ணை போட போறேன். அப்ப இதுக்குள்ளக்க போடுற soil ஒண்ணும் செய்யாம சும்மா போடுறது, ஒன்றுமே செய்யறதே இல்லை. That means soil கையில எடுத்தேன், I am going to put that soil here into this milk. But here இதுக்குள்ளக்க மில்க்குள்ளக்க soil போடுறதுக்கு முன்னக்க, before putting that soil into this milk, what I am going to do is I am going to heat the soil. First I am going to heat the soil, right? என்ன செய்ய போறேன் நான், ஹீட் பண்ண போறேன். எதை ஹீட் பண்ண போறேன்? I am going to heat the soil. soil சூடு காட்ட போறேன், நல்லா வறுக்க போறேன். ஏதாச்சும் ஒரு ரைட் பாத்திரத்துல வச்சு கீழே சூடு காட்டி அப்படியே soil என்ன செய்யறேன், வறுக்கிறேன். வறுத்து சூடு காட்டின soil மாத்தி ரைட், ஓகே, இதுல புக்ல இந்த இது தந்திக்கு மாறி வரும். இதுக்குள்ளதான் சூடு காட்டின soil போடுறேன், இதுக்குள்ளக்கு என்ன சூடு காட்டாத soil போடுறேன். புக்ல எங்களுக்கு பேர்லாம் தந்திக்குது, நான் இதுக்குள்ள சூடு காட்டாதது அப்படின்னு சொல்லி அம்புக்குறி காட்டிக்கிறதால நாங்க அதை மாத்துவோம். அது பிரச்சனை இல்லை, நீங்க மாத்தி போட்டால், ரைட். therefore இதுல லேபிள் பண்ணிக்கிறதாலதான் அப்படி நான் மாத்தி சொல்றேன். அப்ப therefore here you have the soil, right? Here you have the soil which is not heated, right? Here you have the soil which you heated, right? therefore heat பண்ணதுக்கு அப்புறம், right? therefore இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், நான் இதுக்கு மேல இந்த இடத்துல அந்த கொட்டன் பஞ்ச அப்படி வைக்கிறேன், கீழே மில்க்குக்கு மேல விழாத மாதிரி அப்படி இறுக்கி வைக்கிறேன் கொட்டன். இது வச்சுட்டு இப்ப என்ன செய்யறேன், now I am keeping this right setup for 5 to 6 hours. 5-6 மணித்தியாலம் இந்த செட்டப் அப்படி வைக்கிறேன். வச்சுட்டு பார்த்தால், ரைட், வச்சுட்டு நான் என்ன செஞ்சால் பார்த்தால், after 5 and 6 years or 5 and 6 hours, after 5 and 6 hours you can see one thing. என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தால், இதுக்குள்ள இருக்கிற milk here, right, in this one, in this test tube, the milk found in this test tube will be, right, will be coagulated, right? But கொஞ்சம் சொன்னங்கி தான் என்ன செய்யும்னு சொன்னா, coagulated means keep in your mind, பழுதா போறது. அப்படி இல்லாட்டி எப்படி, அது வந்து பழுதா போறது, மில்க் பழுதா போறதை நாங்க சொல்லுவோம் coagulated. அப்படி இல்லாட்டி அந்த தெரஞ்சி போறதுன்னு சொல்லுவாங்க. தெரஞ்சி போறது, தெரஞ்சின்னு சொன்னா ஒரு சரி, ரைட், கட்டியா போயிட்டு, ரைட், மில்க்குங்கிற ஒரு இது இல்லாம வேற ஒரு டைப்பா மாறுறது. தட் இஸ் வி கால்ட் coagulation. coagulation மீன்ஸ் தெரஞ்சி போறதுன்னு சொல்லுவாங்க,
ரைட். இதுக்குள்ள இருக்கிற மில்க், இதுக்குள்ள நான் போட்ட மண்ணை பொறுத்த வரையில இதுக்குள்ள நான் போட்ட மண், ரைட், சூடு காட்டுன மண், சூடு காட்டுன மண்ணை தானே இதுக்கு ஏக்குள்ள போட்டேன். தேர்ஃபோர் அதுக்குள்ள இருக்கிற பால் தெரிஞ்சு போறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதாவது பழுதா போறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இதுக்குள்ள சூடு இல்ல இந்த இதுக்குள்ள பிக்குள்ள இருக்கிற ரைட் மில்க் will quickly coagulate. The milk found in B test tube will quickly coagulate. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், here right in B right I didn't heat the soil. Bல வந்து நான் soil ஹீட் பண்ணல. இப்ப ஹீட் பண்ணாட்டி the microorganisms and the organisms, அதுக்குள்ள கேக்குற மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே வாழ்றது என்ன செய்யும்னு சொன்னா, it will make the milk quickly coagulated. அதுக்குள்ள கேக்குற மைக்ரோ ஆர்கானிசம் போயிட்டு என்ன செஞ்சிடும், மில்க டக்குன்னு பழுதாடைய வச்சிடும். பட் ஹியர் in this test tube, right, keep in your mind, in this test tube I have put heat, right. அப்ப மேலதிகமா சூடு கொடுத்து என்ன செஞ்சேன், அதுக்குள்ள soil போட்டேன். அப்ப சூடு கொடுக்கும் பொழுது when I heat the soil, right, when I heat the soil, right, the organisms found in the soil or the organism living in the soil will die. சூடு காட்டினால் அதுக்குள்ள இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே செத்துரும். செத்தால் இப்ப என்ன, it's a good soil, there is no microorganism, there is no organism, therefore excuse me sir, பால் என்ன செய்யாது, excuse me sir. Sir, sound thicky Yes, thicky who is varudhu that? sir. Yeah, who is that? You should tell your name first and after that you should speak. Only one can speak at a time. Yes, Ashif, what is the thing? And then the பாலுக்குள்ள நான் சூடு காட்டின மண்ணை போட்டேன். அப்ப அதுக்குள்ள no microorganism. அப்ப if there is no microorganism, இதுக்குள்ள கேக்குற பால் என்ன செய்யும், பழுதா போறதுக்கு டைம் எடுக்கும், நிறைய டைம் எடுக்கும், டக்குன்னு பழுதா போவாது. பட் இதுக்குள்ள சூடு காட்டாத மண்ணை போட்டேன். சூடு காட்டாத மண்ணில் அதுக்குள்ள ஆல்ரெடி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கும். therefore what will happen, it will make the milk right coagulate fast, right, டக்குன்னு என்ன செஞ்சிரும், பழுதாக்க வச்சிரும். அப்போ இதுல இருந்து நாங்க என்ன ஒரு முடிவுக்கு வரையிலும், அப்ப இந்த மில்க் குயிக்னு பழுதா போகுதுண்டால், ரைட், in the soil there are microorganisms, in the soil there are microorganisms, those microorganisms are making the milk coagulate, right, making the milk to coagulate, right. Therefore you should know this one, right, understand, right, okay. We will come down. அப்ப இதுக்கு போன கிழமை நான் சொல்லி தந்த மாதிரி these are the examples, there are many examples of, right, the organisms found in the soil, beetle is there, bacteria, mite is there, fungi is there, earthworm is there, unicellular organisms are there, slug is there, right, like that there are many organisms found in, right, the soil. இதுல யாருன்னு தெரியாது. இப்ப இதுல there are many names of organisms. You should have dictionary always. எப்போதுமே உங்களோட கையில டிக்ஷனரி இருக்கணும். திடீர்னு ஒரு ஏதாச்சும் ஒரு அனிமல்ட பேர் தெரியாது, இல்லாட்டி ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தெரியாது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று தெரியாட்டி what you should do, you should search your dictionary, right, and you should learn, right. சுயமா தேடி கற்றுக்கொள்ள பழகணும். ஏன்னா திடீர்னு இப்ப சேரும் அந்த இடத்துல இல்ல, ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா you should have a dictionary. Therefore there is a material, right, there is a book that is going to help you, that is dictionary. Therefore you should have dictionary with you, it is compulsory. If you are studying in English medium, you should have dictionary with you, right, okay, fine. அப்ப நாங்க இந்த விஷயம் எல்லாம் போன கிழமை படிச்சதுக்கு அப்புறம் last week I told you topsoil, subsoil and bedrock, 3 types I told you last week. And now we are coming to another important thing, that is soil erosion. Soil erosion. Today we are going to study about soil erosion. Soil erosion பத்தி இன்னைக்கு படிக்க இருக்கிறோம், right. Soil erosion means, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ்ல சொல்லுவாங்க மண் அரிப்பு.
மண் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அதை நாங்க சொல்லுவோம் soil erosion, மண் அரிப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப this soil erosion, right, sometimes will happen by water. தண்ணியால அது நடக்கும். கட்டுமையா மழை பெய்யுற டைம் ஒரு இடத்துல இருக்கிற மண்ணு அடுத்த இடத்துக்கு அப்படியே அந்த மண் தண்ணியால அப்படி இழுத்துக்கிட்டு போயிட்டு என்ன. அப்ப that sometimes soil erosion will happen by water, but in deserts means பாலைவனங்கள் என்ன. பட் இன் டெசர்ட்ஸ் இந்த மண்ணரிப்பு டெசர்ட்லயும் நடக்கும். அங்க ஆனா தண்ணி இல்லையே, தண்ணி இல்லையே. ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மண்ணு போகும், நடக்கும். கட்டும் காத்து, மணல் புயல்னு சொல்லுவாங்க அங்க. இன் டெசர்ட்ஸ் they say that, right, wind, sand cyclone அவங்க சொல்லுவாங்க. அதுல எங்க டெசர்ட்ல சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா sand cyclone using wind பயன்படுத்தி போகும், right. And also sometimes sand will go from one place to another place, அல்லது sand will be moved from one place to another place by animals ஆலே நடக்கும், right. sometimes நாங்க கூட மனுஷனும் கூட செய்வான் சில நேரத்துல. இப்படி ஆத்துல இருக்கிற மண் அள்ளி கொண்டு வந்து ரைட் எங்க வீட்டுக்குள்ள போடுறது. அப்படின்னா என்ன, ஆத்துல இருந்தது மண் இப்ப வீட்டுக்கு வந்துட்டு, therefore the sand moved from one place to another place. அப்படி இல்லாட்டி என்ன, வீட்டுக்கு வெளியில ஒரு தொகை மண் இருந்தது, ஈர காலோட வீட்டுக்கு வெளியில போயிட்டு அதே காலோடய வீட்டுக்குள்ள வரேன், அப்ப வீட்டுக்குள்ளக்க அப்படியே மண் கொஞ்சம் வந்துடும். அப்ப தட் இஸ் ஆல்சோ soil erosion. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மண் போறதை நாங்க சொல்லுவோம் soil erosion. This soil erosion happens using water. Sometimes this soil erosion will happen by wind. Sometimes this soil erosion will happen by animals. அப்ப animals ஆலேயோ wind ஆலேயோ water ஆலேயோ, right, soil என்ன செய்யுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. எந்த soil ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்? There are 3 types of soil. நான் மேல சொல்லியிருந்தேன், டைப்ஸ் இல்ல. There are 3 layers of soil. One is top soil, subsoil, bed soil. அப்போ during soil erosion top soil will move. soil erosion timeல எந்த soil ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்னு கேட்டால் top soil தான் போகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, right. அப்ப அதுதான் soil erosion, right. Therefore here you can see the definition of soil erosion. Soil erosion is the removal of the topsoil layer. Removal of the topsoil layer. Topsoil layer அகற்றப்படுறது, right. Removal of the topsoil layer of a certain location by water, wind and animal. Soil erosion is the removal of topsoil. Soil erosion is the removal of topsoil. Removal of topsoil. அப்ப மேலே இருக்கிற topsoil அகற்றப்படுறது, right, from a certain location. ஒரு லொகேஷன்ல இருந்து topsoil, right, topsoil என்ன செய்யப்படுது, ரிமூவ் பண்ணப்படுறது. யாரால? வாட்டராலையும் விண்டாலையும் மினிமலால. இதுதான் நாங்க சொல்லுவோம் we call that soil erosion. Therefore you should know what is soil erosion. அப்ப ஞாபகத்துல வச்சுக்கணும் soil erosion தான் என்ன அப்படின்னு, right. So soil erosion is here you can see the pictures of soil erosion. அப்ப இங்க வந்து கடல்ல மண் அரிச்சு அரிச்சு கடலுக்குள்ள போறது, ரைட். உயரமா இருந்த மண்ணு அப்படி அரிச்சு அரிச்சு கடலுக்குள்ள போனா that is because of water, right. And here, right, that is because of wind, right, in deserts. Here an animal வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யுது, மூவ் பண்ணுது. அப்ப அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப this is soil erosion. soil erosion நடக்கிற வழிகளை கீழே தந்திக்கிறாங்க. Excuse me, sir. Right, I am giving you 3 minutes, right. soil erosion நடக்கிற ஊர்ச்சி பாருங்க பாப்போம். Excuse me, sir. Yes, what do you want? Point, sand in coastal சொன்னா sea ஏரியால என்ன, அதாவது கடல் ஏரியாவை தான் நாம சொல்லுவோம் coastal area, washed away by sea waves ஆல என்ன செய்யப்படுறது, ரைட், வாஷ் பண்ணப்படுறது, ரைட். எதெல்லாம்? கோஸ்டல் ஏரியால இருக்கிற சாண்ட். நாங்க சம்டைம்ஸ் வந்து இப்படி எக்ரிகல்ச்சர் செய்யும் பொழுதும் கூட என்ன நடக்கும்,
soil or during agriculture and development activities. Agriculture and the development activities செய்யும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யும் soil போகும். Removal of the last point, you can see the last point, look at the last point. Removal of soil by legs, hoofs, horns of animals is also a type of soil erosion. அப்போ சில வேளைகளை கால் ரைட், அதே மாதிரி பாதங்களால, அதே மாதிரி என்ன ஹார்ன்ஸ் சொன்னா எங்களோட கொம்புகளால என்ன செய்யப்படும் சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யப்படும் soil கொண்டு போகப்படும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு soil கொண்டு போகப்பட்டால் நாங்க அதை சொல்லுவோம் soil erosion. Right, if a soil is removed from one place to another place by water, wind and animal, it is called soil erosion. Right, therefore here the example என்ன செய்யலாம் எல்லாராலையும் பார்க்க இயலும். Right, now we will move down. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க பார்க்கலும். Here there is a point. Soil erosion takes place often. Often means அடிக்கடி. Soil erosion takes place often in lands with slopes. Slopes னு சொன்னா ஸ்லோப்னு சொல்லுவாங்க. ஸ்லோப்னு சொன்னா அப்படியே சரிஞ்ச இடம், சரிவாய்க்கிற இடம். இப்ப நாங்க உயரமான ஒரு இடத்துல மண்ணை வச்சிருந்தால் அங்க இருந்து ஸ்பீடா தண்ணி ஓடி வந்தால் அந்த உயரமான இடத்துல இருந்து அப்படியே என்ன செஞ்சிடும், இடத்துக்கு மண்ணை கொண்டுட்டு போயிருக்கு. அப்போ often அடிக்கடி soil erosion slopes எங்க நினைக்கிறோம் அந்த இடத்துல நடக்கும், இது நடக்கும், soil erosion quickly நடக்கும். When there is no plant covering in such a land, அந்த இடத்துல பிளான்ட்டும் இல்லாட்டி, அப்படி ஸ்லோப் இருக்கிற இடங்கள்ல பிளான்ட்டும் இல்லாட்டி soil erosion டக்குனு ஸ்பீடா நடக்கும். ரைட், அப்போ பிளான்ட் இல்லாட்டி குயிக்னு நடக்கும். ஏன் அவங்களுக்கு பிளான்ட் இல்லாட்டி மண் இறுக்கமாய்க்காது, லூஸா தான் இருக்குமே. பிளான்ட் இருந்தால் பிளான்ட் ரூட்ஸ் எல்லாம், the roots of the plant will keep the soil tight. The roots of the plant will keep the soil tight. என்ன செஞ்சிடும், பிளான்ட்ல இருக்கிற ரூட் எல்லாம் மண்ணை இறுக்கி பிடிச்சிட்டு. அவங்கள பிளான்ட் இல்லைன்னு சொன்னா மண் லூஸ் ஆயிருக்கும். மழை ஒன்று பெஞ்ச உடனே மண் நல்லா லூஸா போயிடும். நல்ல ஸ்பீடா தண்ணி ஓடுனா அவனுக்கு இருக்கிற மண் எல்லாம் ஸ்பீடா போயிடும். அப்ப கட்டாயம் மரம் இருந்ததுன்னு சொன்னால் soil erosion will reduce. விளங்குதா? அதே மாதிரி காத்தால வர என்ன soil erosion-ஐயும் குறைக்கலும். எப்படி, இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள் வச்சுக்கொள்ளுமே, புல் இருக்குது, இப்போ கிரவுண்ட்ல புல் இருக்குது. புல் இருந்தால் மண்ணு புல்லுக்கு கீழே தான் இருக்கும். அப்ப அந்த டைம்ல நடக்காது, soil போவாது. ரைட், மழை பெஞ்சாலோ இல்லாட்டி ஸ்பீடா தண்ணி ஓடினாலோ soil என்ன செய்யாது, ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகாது. புல் இருந்தால் ரைட், கிராஸ் லேண்ட் இருந்தால் மண் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகாது. பட் இஃப் தேர் இஸ் நோ கிராஸ், காத்தடிக்கிற டைமும் மண்ணு பறந்து போகும். அதே டைம்ல ரைட் டியூரிங் ஃப்ளட் ஆல்சோ, ஃப்ளட் மீன்ஸ் எங்கட வெள்ளம் டைமும் என்ன செஞ்சிடும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடும். ரைட், அப்ப therefore we should grow trees to reduce soil erosion. Right, we will move down. Right, here you can see a practical. Right, practical, here you can see covering of earth. The practical, the name of the practical is covering of earth. Covering of earth, and earth cover பண்ணிட்டு இருக்காங்க. But here you can see, right here you have 3 bottles, and the bottle the Excuse me, sir. இதுல ஃபர்ஸ்ட் பாட்டில்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா you have put sand போடுறீங்க. Yes, tell me. Right, there are 3 cans, 3 can எடுத்துக்கிறாங்க. In first can, முதலாவது canல என்ன செய்றாங்கன்னு சொன்னால் they have put, in the first can they have put the soil with grass. Grass வளர்ந்த அதுக்குள்ள ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் இருக்குது. பொதுவா கிராஸ் வளர்ந்திருந்தால் அதோட அந்த soilல வந்து என்ன இருக்கும், ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் இருக்கும். அப்படின்னா என்ன, இலை குலை கூலங்கள்லாம் உள்ள மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கும். அப்போ here first, in the first bottle I have put the sand, அல்லது I have put the soil with grass.
In the second bottle, I have put the soil with organic materials. Organic materials இலை குலை கூலங்கள் இதெல்லாம் சேர்ந்த மண் எடுக்கிறேன். அந்த மண் எடுத்து என்ன செய்யறேன்? I am putting in the second. I am putting only the sand. Sand மட்டும் நான் அரிச்சு சுத்தமா உள்ள sand. First bottle soil with grass and organic materials. Second bottle, right, soil with organic materials. Third bottle, in third bottle, right, there is only soil. Soil மட்டும்தான் third bottle ல இருக்கு. First bottle, second bottle, third bottle. After this, right, after preparing these bottles, கீழே என்ன செய்யறோம்னு சொன்னா, ரைட் மூண்டு, ரைட் போத்தலோட மேல் துண்டை வெட்டிட்டு கீழ் துண்டோட ரைட் அதை எடுத்து என்ன செய்யறோம்னு சொன்னா அதை கொழுவி விடுறோம். மூணுலயும் ஒரு கயிறை கட்டி என்ன செஞ்சிடறோம்னு சொன்னா அதுல வாயில என்ன செஞ்சிடறோம், ஓப்பன் இந்த போத்தலை திறந்து, போத்தல் இந்த துண்டை திறந்து அதுல ஒரு கயிறு ஒன்று கட்டி மூன்று போத்தல கீழே என்ன செஞ்சுக்கிறோம், தொங்க ஒட்டிக்கிறோம். ரைட், என்ன நடக்கும் அப்ப? ஏதாச்சும் தண்ணி அந்த இதால ஓடி வந்தால், போட்டலோட மவுத்தால தண்ணி ஏதாச்சும் ஓடி வந்தால் அதுல என்ன செய்யும், இட் வில் பி கலெக்டட். Therefore, first what I am doing is I am pouring some water into this first bottle. இந்த first bottle குள்ள கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். அதே அளவு தண்ணிய செகண்ட் பாட்டிலுக்குள்ளேயும் ஊத்துறேன். அதே அளவு தண்ணிய தேர்ட் பாட்டிலுக்குள்ளேயும் ஊத்துறேன். ரைட், அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள when I am pouring water into first bottle, right, the water here, right, the water here will be less. Ability slow-ஆ drop தான் water என்ன செய்யும் வரும் first bottle. In second bottle, water will come little faster than first bottle. First bottle விட second bottle கொஞ்சம் வேகமா தண்ணி வரும், வந்து இதுக்குள்ள என்ன செய்யும், கலெக்டா. Third bottle the water will come very fast and will be collected here. Right, therefore from this practical what we are taking the decision, from this practical we can come to a conclusion. What is the conclusion we can come? Right, if there is grass or if there is covering சொன்னா மூடிக்கிறது. If there is covering, right, in the earth, soil erosion will be very low. If there is covering da என்ன, earth மூடப்பட்டிருந்தா, மணல் மூடப்பட்டிருந்தா, புல்லு வளர்ந்து மணல் மூடுனா soil erosion will be very low. அந்த இடத்துல இருக்கிற மண் இறுக்கமா இருக்கும், புல்லு அவ்வளவு மண்ணை பிடிச்சிட்டு இருக்கும், என்னதான் மேல தண்ணி ஓடுனாலும் the sand will not go from one place to another place. Therefore, if there is soil covering means soilக்கு மேல ஏதாச்சும் கவர் பண்றது. அதாவது தான் சிலாக்க என்ன செய்வாங்க என்றால், கடும் காத்தடிக்கிற டைம் எல்லாம் மண்ணை சில நேரத்துல இதால மூடி வைப்பாங்க, இதால ரப்பர் சீட்டால மூடி வைப்பாங்க. என்ன நடக்கும், காத்துக்கு பறந்து போயிடும் சொல்லி தூசி, because to stop soil erosion by wind. Right, here the grass also a type of soil covering. கிராஸும் என்ன, ஒரு soil covering தான். அப்போ soil covering இருந்ததுன்னு சொன்னா soil erosion will be low. Right, that also you should know. Right, okay, fine. Therefore here அதுதான் சொல்லிக்கிறாங்க, அது ஞாபகம் வச்சுக்கலாம். Therefore, when you cover the soil, right, you can minimize soil erosion. Minimize இந்த குறைக்கலும் என்ன, in slopy ஏரியால தான் நிறைய soil erosion நடக்குது. ஸ்லோப்பி ஏரியான்னா ஸ்லாண்ட் ஆகிக்கிற ஏரியா. ரைட், அப்ப நீங்க மண்ணை குவிச்சு வச்சுக்கிறோம்னு சொன்னா கடும் மழை ஒன்று பேஞ்சி அந்த தண்ணி இப்படி ஓடி வருதுன்னு சொன்னா அப்படியே இந்த மண் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து. ரைட், அப்ப என்ன, therefore இது குறைக்கணுமா, கவரிங் கொண்டு இருக்கணும், earth covering இருக்கணும். Therefore if we have earth covering, right, we can minimize soil erosion. Minimize means குறைக்கிறது, maximize means கூட்டுறது. அப்ப here the minimize the soil erosion என்ன செய்யணும், we can minimize. Right, therefore here you see following are the methods that can be applied to minimize soil erosion. Soil erosion குறைக்கிறதுக்கான மெத்தட்ஸ் கீழே சொல்லிக்கிறாங்க. அப்ப இது சும்மா அப்படி சொல்லிக்கிறாங்க, கீழே அதுக்கான பிக்சரும் காட்டிக்கிறாங்க. Right, here you see what on